வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து பாப்புக்குட்டி பிறந்து 100 days ஆயிருக்கு. சரி, ஒரு குட்டியாக செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் மட்டும் வந்து ஒரு குட்டியாக செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். பின்னாடி ஒரு பேக் ட்ராப் வந்து செட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க, இந்த 100 days செலிப்ரேஷன் வந்து நாங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து வீட்டில் பண்ணுறோன்றதை வாங்க போய் பார்க்கலாம். 100 days செலிப்ரேஷன் எப்படியும் பண்ணுவோன்னு தெரியும். அதனால நான் ஆல்ரெடி தேவையான திங்ஸ்லாம் மட்டும் வாங்கி வச்சுட்டேன். பெருசாக எதுவும் இல்லை, பேசிக்காக தேவையானது மட்டும் வாங்கிட்டேன். ஜெய், இந்த குட்டி பாப்பாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு 100 days செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். 100 days செலிப்ரேஷன் பண்ண போகிறோமா? ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. தொட்டிலுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி பலூன் ஒன்று கட்டி விட்டாச்சு. அதை பார்த்துட்டே வந்து அவள் விளையாடுவா. சைடில் நம்மளும் கொஞ்சம் குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்க குட்டி பாப்பா? இவ்வளோ அழகாக சிரிக்கிறா பாருப்பா. கேமரா எடுத்தால் சேம் என்ன மாதிரியே ஃபஸ்ட்டு போஸ் கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பாப்பா. சரி, நீ விளையாடு, நான் போய் டெக்கரேஷன் பண்ணுறேன். தலைவர் வந்து அவருடைய வேலை பார்த்துட்ருக்காரு. ஓகே, சைடில் இங்கே வேலை செய்யட்டும். நான் வந்து என்னோடய வேலை எங்கே செய்ய போகிறேன். அப்புறம் நம்ம குட்டி மேடம் வந்து அங்கே அவங்க பாட்டுக்கு விளையாட போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறது இல்லை. ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் அழகாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். 100 days செலிப்ரேஷன்றனால மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த 100 நம்பர் வர மாதிரி இந்த குட்டி பலூன்ஸும் அப்புறமா கலருக்காக ஒரு சில அந்த பிங்க் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் இப்போ தேவையா இல்லை ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. முக்கியம் இல்லை தான், ஆனால் நான் என்னோட இதில் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட பாப்பாவை பொறுத்த வரைக்கும் மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுட்டேன். அது 100 days இருக்கலாம், இல்லை ஆஃப் பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை இப்போலாம் பண்ணுற மாதிரி இந்த மந்த்லி ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கலாம். எதையுமே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாது. எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பாப்பா பிறந்து 100 days ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபோட்டோ கூட இல்லை. அதனாலே வந்து மெயின் இன்னைக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோன்றது தான் இப்போ இருக்க வேலை. இன்னும் வந்து ஃபுல்லாக முடிக்கவே இல்லை. வேலை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஆகல, சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஊன்ட்டு. அதனால் தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் இவ்வளோ என்டர்டெயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கேயாச்சும் ஓரமாக படுக்க வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் சொல்ல. இந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது எந்த இடத்துல கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ண போகிறதுனால டவுட்டாக இருக்குது. வீட்டில் சுற்றி எல்லா சேவருமே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. பிளெயினாக வந்து எந்த இதுவும் இல்லை. இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான். அதுவும் மேலே தான் அத்தை ஃபோட்டோ இருக்குது, கீழே கொஞ்சம் பிளெயினாக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பிங்க் ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணோம். அப்புறமா வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோஷூட் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணனால இந்த டைம் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் இருந்து போயிருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலர் எனக்கு கிடைக்கல. சரி ஓகே, பிங்க் அண்ட் ஒயிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கா. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் இருக்கட்டும். எங்களோட ட்ரெஸ் நாங்கள் 3 பேருமே வந்து ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து செவுத்தில் அப்படியே டேரெக்டாக ஒட்டாமல் எந்த இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்த ஒரு ஐடியாக்காக. ஏன்னா எடுத்தோடனே எல்லாம் ஒட்டிட்டோம்னா ஒரு வேளை நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணும்போது பிச்சு ஓட்டினா பெயிண்ட் டேமேஜ் ஆகும்ல. அதனால் வந்து ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கிட்டேன். நானே என்றைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி உருப்படின வேலைலாம் செய்வேன். ஆனால் அதுலேயும் வந்து இந்த குட்டி மேடம் ஒன்று பண்ணுவா பாருங்கள். அவளுக்கு அதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சு. ஒரு 1/2 hour தான் நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவளுக்கு பசி எடுத்தனால அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவள் கூட விளையாடிட்டு இருந்தேன். இந்த குட்டி குழந்தைங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போய் அப்புறம் நமக்கு இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து விளையாடிட்டு இருப்போம். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேருந்து அவங்க ஏதாச்சும் க்யூட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளே மறந்து போய் அவங்க கூட வந்து நம்ம ஃபுல் இதாகிடுவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து வெளியே என்ன வேலை செஞ்சிட்ருக்குன்றதே மறந்துட்டு இவ கூட விளையாடிட்டு இருந்தேன். என்ன சவுண்டு? எதுக்கு இப்போ சவுண்ட் விட்டுட்ருக்க? அதுக்கப்புறமா அவளை சைடில் விளையாட வச்சுட்டு நான் போய் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஒரு சில திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, கடைக்கும் போக முடியல, அவருக்கும் ஏதோ வேலை இருந்தனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் டேரெக்டாக பிளிங்கிட்லேயே ஆர்டர் போட்டுட்டேன். என்னென்னலாம் நான் வாங்கியிருந்தேன்னா ஒரு பால் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் பார்க்கும்போது பிங்க் கலராக இருந்துச்சு, ஆனால் வந்தது வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்டாக இருந்துச்சு. சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் செலோ டேப்பு, அப்புறம் இந்த க்ளூ ஸ்டிக், அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். நம்ம இந்த செலோ டேப்பு, ஊசி, சிசர்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்போம், ஆனால் தேவைப்படும் போது அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஷீட் வந்து ஒட்டுறதுக்கு வந்து நான் என்னோட ஹஸ்பண்டோட ஹெல்ப் கேட்குறேன். ப்ளீஸ் ஒட்டி கொடுங்க. ஏன்னா என்னோட ஹைட்டுக்கு வந்து இது கரெக்டாக வராது, ஒரு தடவை பண்ண முடியாதுன்றதுனால வந்து ஷேர் பண்ணி கொடுக்க போகிறாரு. இன்னும் இந்த ஷீட் இருக்கும். ஏன்னாதான் நமக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் நம்ம தனியாக செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி பார்ட்னரோட ஹெல்ப் கேட்டு 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது வந்து அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். இப்போ நீங்கள் போகலாம், என்னோட வேலையை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி எல்லாம் எங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணனால டக்குன்னு இந்த க்ளூ ஸ்டிக்லாம் போட்டு எல்லாமே நான் ஓட்டிட்டேன். டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. கடைசியாக வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்னன்னா, மண்டபத்தில் இருந்த கொண்டையை மறந்த மாதிரி செலிப்ரேஷன் கேக் ரொம்ப முக்கியம்ல, நாங்கள் கேக்கே வாங்க மறந்துட்டோம். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து கிருத்தனமாக பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா நம்ம மேடமும் தூங்கிட்டா. அவள் வந்து தூங்குற டைம் இதில் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா விளையாடிட்டே இருந்தா, அதனால அவளும் தூங்கிட்டா. சைடில் வந்து கேக்கு இல்லாமல் போயிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் கேக்கெலாம் வாங்கிட்டு மேடம்லாம் எழுந்ததுக்கு அப்புறமா தான் ஃபோட்டோஸ் இருக்கும். அப்படி முடியலன்னா நாளைக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து நான் ரொம்ப ஆர்வமாக வேற எல்லா வேலையும் செஞ்சேன். எனக்கே இந்த நிலைமையா ஃபுல் பல்ப் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நான் எவ்வளவு சோகத்துல இருக்கேன், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அவர் வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு சைட் டிஷ் தோசையா சாதமா? தோசையும் மஷ்ரூம் குழம்பு சாப்பிட்டுட்டு தூங்குவோம். வேற என்ன வேலை? நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. சீக்காத. பேலன்ஸ் நாளைக்கு கேக் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஓகே மேடம். அவர் கேக் வாங்கிட்டு வந்துடுறாரு. மீது செலிப்ரேஷன் நாளைக்கு பார்ப்போம். வேற வழி. சிச்சுவேஷன் சாங் பாடுறாராம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலே விடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து எங்களுக்கு இதுதான். ஹாப்பியாக கொஞ்சல்ஸோட வந்து ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க கைஸ், நைட் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் காலையில் வந்து எழுந்து பார்த்தா எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. இப்போ இதை மறுபடியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஆல்மோஸ்ட் இப்போயே டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். நான் இதெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்கேன். ஆனால் இங்கே ஒரு ஜீவன் பாருங்கள், ஜாலியாக ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுட்டு. எங்கே எதுக்கு இப்போ ஃபேஸ் மாஸ்க் உங்களுக்கு? ஃபோட்டோஸில் எடுக்க போகிறோமா, அதனால கலராக இருக்கணுமா, அதனால ஏதோ ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. சரி ஓகே, நம்ம போய் இதை அரேஞ்ச் பண்ணுவோம் மறுபடியும். அதுக்குள்ளே நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. நாங்கள் 3 பேர் போட போகிற அவுட்ஃபிட் வந்து இது தான். ப்ளூ கலர், ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ. பாப்புக்குட்டிக்கு வந்து இந்த ஃப்ராக். லாஸ்ட் டைம் டிமார்ட் போனப்போ இந்த ஃப்ராக் க்யூட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, நல்லாயிருக்கு, எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சேம் இந்த கலர்லேயே வந்து அவர்கிட்டயும் ஒரு ஷர்ட் இருந்தது. இதுக்கு ஏதோ பிளாக் பேண்ட் பேர் பண்ணிக்கிறாராம். நெக்ஸ்ட் எனக்கு வந்து ப்ளூ டாப். 2 ப்ளூ டாப் இருக்குது. ஆனால் இது வந்து பக்கா மேட்சிங்காக இருக்குது. ஆனால் ஃபிட்டிங் ரொம்ப லூஸாக இருக்குது. இது நல்லா இருக்குது ஃபிட்டிங் எல்லாம், ஆனால் கலர் இவங்க 2 பேர் கூட மேட்சே ஆகலை. இந்த டாப் இல்லை இந்த டாப், 2த்துல ஏதோ ஒன்று போட்டுட்டு நாங்கள் 3 பேரும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறோம். கிங் 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 பக்லி பக்லி குட்டி பக்லி குட்டி பக்லி குட்டி. நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். ப்ளூ அவுட்ஃபிட்டில் குட்டி பேபி டாலர்ஸ் ரெடி. மேட்சிங் ஹேர் பேண்ட் தான் கிடைக்காம போயிடுச்சு. நாங்கள் ஒயிட் கலர் ஹேர் பேண்ட் வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டோம். ஹே, ஹாப்பி 100th டே குட்டி பாப்ஸ்.
விஜயம்மா இங்க பாருங்க. கத்தி எங்க கேக் கேக் வெட்ட கத்தி இங்கதான் வச்சிருந்தேன். ஃபினிஷ். பாப்பு குட்டி நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு வந்து இப்போ வந்து கேக் கட் பண்ண போறோம். இதுதான் வந்து 100 டேக்கான கேக். நார்மல் கேக் தான் எப்படி நம்ம சாப்பிட மாட்டோம் வேஸ்ட் ஆகும், அதான் இந்த சின்ன கேக். அங்க கேக் கட் பண்ண மாதிரி டல்ல பாப்பா. விஜயம்மா விஜயகுட்டி பாட்டு பண்ணலாமா? அப்படி போடு 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 அசதி போடு கண்ணால இப்படி போடு போடு. இப்போ வந்து நாங்க கேக் கட் பண்ண போறோம். அங்க கேக் கட் பண்ணலாம் வாங்க. அப்படிங்க அப்படிப்பா பாப்புஜா வர மாட்டா, நம்ம வந்து கட் பண்ண கேக் கட் பண்ணிட்டியா? ஹாப்பி 100 டே பாப்பு குட்டி. ஹாப்பி 100 டே வாழ்த்துக்கள் ஜெயகுட்டி. ஜெயகுட்டி வாழ்த்துக்கள். கேக்கே பாக்குறா. உனக்கு கேக் தர முடியாது. இந்தா தர முடியாது. பாக்கட்டு. அத பாவி, நீ எனக்கு ஒட்டணும், நான் உனக்கு ஒட்டணும். அப்படியா? பாப்பா ஃபர்ஸ்ட் இரு. கேக்கே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கா. ஹாப்பி 100 டே ஃபாதர். உங்களுக்கு கேக் தர முடியாது. என்ன தங்கம் தூக்கத்துல இருக்கீங்களா? விஜயகுட்டி டான்சர். தூக்கத்துல இருக்கீங்களா? சட்டை ஓடு டான்சர். இப்படி போடு 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 அசதி போடு கையால இப்படி போடு 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 இழுத்து போடு கண்ணால. என்னடா அப்போ ஒரு கெட்டப்ல இருந்தாங்க, இப்போ ஒரு கெட்டப்ல இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? இந்த குட்டி மேடம் வளர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அவளுக்கு அந்த ட்ரெஸ் செட் ஆகல. அதான் 2 பேருமே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். பாப்பா கால்ல கால்ச்சின் இல்ல பாருங்க. அவளுக்கு லூசா இருக்கு. அவளுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 2 பேரும் இப்படிதான் சுத்திட்டு இருப்போம். அழகழகா போட முடியாது போல. ஓகே, இந்த ட்ரெஸ்ல ஒரு 4-5 போட்டோ எடுத்து பார்ப்போம். எப்பயாச்சும் கோஆபரேட் பண்றலான்னு பார்க்கலாம். ஆனா இது போட்டதுக்கு அப்புறம் சிரிச்சிட்டு தான் இருக்கா பிஜ்லி குட்டி. ஏங்க பாரு, இப்போ கொஞ்சம் அழாம இருக்கா. அப்போ ஃபுல்லா அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. ஒரே ஒரு போட்டோ கூட அதில் நல்லா வரல. சரி ஓகே, அவளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுலேயே நம்ம எடுப்போம். புச்சுக்குட்டி எடுத்தோடனே டேரெக்டாக பாப்பா ஃபோட்டோஸ்லாம் எடுக்காமல் கொஞ்ச நேரம் அவள் கூட விளையாடிட்டு சிரிக்க வச்சுட்டு கொஞ்சம் அவளை டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். மேடம் இந்த பொம்மையை காமிச்சா சிரிப்பாங்க. எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதன் வழி எனது கணா காண சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றே. மடி மெத்தை மேல் மடங்கி கொண்டே. குட்டி பிள்ளை பக்க பக்க സംഗീതമാണ് 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 ഇപ്പൊ ശരി സംഗീതമാണ് ശരി സംഗീതം ഇപ്പൊ சொல்லி തെറ്റാ ശരിക്കരല്ല സംഗീതം വേണം സംഗീതം വേണം உனக்கு சங்கீதம் பிடிக்கான்னு தெரிஞ்சு போச்சு வேண்டாம். நார்மலாக சரிங்க சங்கீதம் வேணாம். மேடம் காலையிலேருந்து வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தா. அதனால தான் வந்து சரி ஃபோட்டோஸும் நல்லா எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பிளான்லாம் வச்சுருந்தேன். நானே வந்து என்னென்னமோ பிளான் போட்டிருந்தேன். அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி இருக்கணும், கேக் கட்டிங் இந்த மாதிரி இருக்கணும். அதான் என்னென்ன ஃபோட்டோ போஸ்ட்லாம் இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், தனியாக பாப்பாவை இப்படிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா நம்ம பாப்பாக்குட்டி வந்து ரொம்ப அழுந்துகிட்டே இருந்தா. இது வரைக்கும் வந்து பாப்பா அந்த மாதிரி அழுந்ததில்லை. இன்றைக்கி வந்து எங்களால் சமாளிக்க முடியாது, அந்த அளவுக்கு அழுந்துகிட்டே இருந்தா. சரி ஓகே, எடுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் போதும்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறமா வந்து பார்த்தா அவளுக்கு லைட்டாக ரேஷஸ் ஆகிருந்துச்சு ஸ்கின்னெல்லாம். அதனால தான் இப்போ பாவம் குட்டி பாப்பா அழுந்துருக்கா. சரி ஓகே, இப்போ வந்து அவளுக்கு ஃபீட் பண்ணி படுத்துட்ருக்கா. நீங்களும் உங்கள் பேபிக்கு 100 டே செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தா உங்கள் பேபி எப்படிலாம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் இதோட முடிச்சுக்கலாம். பாப்பு குட்டியும் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.